2 கட்சிகள் மத்தியிலும் சரி, தேமுதிக மேல இருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு கூட்டணிக்கு இந்த கட்சி வந்தாகணுங்கிற ஒரு ஈர்ப்பு எப்பவுமே இருக்க தான் செய்யுது. ஆனா, வெளிப்படையா சொல்லும்போது வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கு. 0.43% அப்படிங்கிற அளவுக்கு நெறைய விஷயங்கள் நம்ம விமர்சிக்கிறோம் தேமுதிகவ பத்தி. எந்த இடத்துல, எந்த விதமான வாக்கு சதவீதம் தேமுதிகக்கு இருக்கு? சார் அதாவது டாக்டிக்ஸ் தான் சார் அது. எங்க நமக்கு வாக்கு சதவீதம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா, சீட் அதிகமா குடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவுக்கு வந்து நம்ம சீட் அதிகப்படியா குடுக்க முடியாது. ஏன்னா, அங்க ஃபுல் ஜாமா இருக்கு. அனைத்து கட்சிகளும் போய் அங்க போய் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. ஜாமா இருக்கு. இப்ப நம்ம கூட்டணியில போனோம்னா, அவன்ட்ட இருந்து 2 புடுங்கணும், இவன்ட்ட இருந்து 2 புடுங்கணும், இவன்ட்ட இருந்து 2 புடுங்கணும், எல்லாத்தையும் புடுங்கணும். அப்ப அங்க ஒரு மனஸ்தாபம் வரும், பிரச்சனைகள் வரும். புரியுதுங்களா? அது ஒரு காரணம். அதுதான் காரணம். வந்து நம்ம வந்து இவங்க நிறைய வாக்கு வங்கி இருக்க. அப்ப ஏன் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் நாங்க எங்க கொடுத்தோம்னு சொன்னாரு, என்ன நாங்க பேசணும்னு ஒரு 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 இதுல சொன்னாரு. எம்பி சீட்டு அப்படின்லாம் நாங்க ஒன்றும் சொல்லலையாரு. இப்ப ஏன் வந்து சொல்றாரு நாங்க 26ல கொடுக்குறோம், கூட்டணியில தான் இருக்குன்னு இவங்க சொல்றாங்க. அப்ப வாக்கு வங்கி இல்லாமலே நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க திமுகவிலையும் வந்து வாக்கு வங்கி இல்லாமலே வந்து நம்ம நிறைய நான் ஊடகவியலாளரை பாக்குறேன், நான் நிறைய அரசியல் விமர்சகரை பாக்குறேன். தேமுதிக வந்தா திமுக இன்னும் பலப்படணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வாக்கு வங்கி இல்லாமலையா? புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்க பாத்துட்டு நான் சொல்றேன் கேளுங்க, நான் அடிச்சு சொல்றேன் கேளுங்க. வட தமிழ்நாட்டிலும் சரி, இந்த பக்கம் தென் தமிழ்நாட்டிலும் சரி, கணிசமான ஒரு வாக்கு இருக்கு. 100% இருக்கு. நீங்க விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, திமுகவோட கூட்டணி வந்துச்சுன்னு வைங்களேன், ஃபுல் சாலிடா அவ்வளவு சீட் அடிக்கும். அது அவங்களும் சென்சஸ் எடுத்திருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் சென்சஸ் எடுத்திருப்பாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சென்சஸ் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி நீங்க வந்து குறிப்பிட்ட ஜாதி கட்சிக்கு குறிப்பிட்ட மாவட்டத்துல தான் இருக்கு. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப கேப்டனுடைய மறைவுக்கு பிறகு நிறைய வந்து தேமுதிகவுக்கு வாக்கு வங்கி அதிகமா வரும். 100% வரும். அது அவங்களும் கால்குலேஷன் போடுவாங்க. திமுகவும் போட்டிருப்பாங்க, அண்ணா திமுகவும் போட்டிருப்பாங்க. இவங்க வந்தா நமக்கு இவ்வளவு சீட்டு கிடைக்கும், இவங்க வந்தா இந்த சீட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்களும் கால்குலேஷன் போட்டிருப்பாங்க, சர்வே எடுத்திருப்பாங்க. மாற்று கருத்தே கிடையாது. அது சதவீதம் கூடாமலே அவங்க வந்து பேசுறாங்க. நீங்க வந்து கடகோடி தொண்டனை கூட பேர் சொல்லி கூப்பிடுவாரு, ரசிகரை கூட பேர் சொல்லி கூப்பிடுவாரு. அதனாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 வருஷம் இந்த கட்சி தாக்கு பிடிக்க முடியுது.